ஹாய்! இன்னைக்கு எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்க ஊர் பக்கத்துல இருக்கிற ஒத்தையூருங்கிற ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, மாலை தாண்டும் திருவிழா நடத்துறாங்க. அதனால நாங்க மாலை திருவிழாக்கு போறோம். நாங்க போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மாடெல்லாம் கொண்டு போயிட்டுருந்தாங்க. போனதும் நாங்க வீடியோஸ்லாம் எடுத்துட்டு போனதும் நாங்கலாம் ஒரு தின்னி பண்டாரம். அதனால ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாரி சேமியா ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்பதான் வந்து மாடெல்லாம் கொண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. நாங்க போறப்பயே வந்து மாலை தாண்டும் திருவிழாலாம் நடந்து முடிஞ்சிடுச்சுங்க. அப்ப ஏதோ வந்து அந்த சலையறது மாடுக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணுவாங்களாம். ஸோ அதுக்காக வந்து அந்த மாட்டெல்லாம் வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. சாமியும் கொண்டு போனாங்க. நாங்க அதெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். நாங்க போறப்பயே பறவையெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது என்னன்னா, அங்க இருக்கிற சாமி மாடெல்லாம் குறிப்பிட்ட எல்லையை கடக்கிறதுக்கு பேர் தான் பறவைன்னு சொல்லுவாங்க. மொத்தம் 5 பறவை விடுவாங்களாம் இந்த ஏரியால. நாங்க போற முன்னக்கூட்டியே எல்லாமே முடிஞ்சிச்சு. ஏன்னா நாங்க போனதே மத்தியானத்துல போனோம். இந்த மாடு இருக்கிற எல்லா மாட்டுக்காரங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தாம்பழ தட்டும், ஒரு கொய்யா கன்னும் குடுத்தாங்க. போற வழியில எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு கண்ணு குடுறா தம்பின்னு கேட்டேன், குடுக்கவே இல்ல. இதுதான் அந்த சாமின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, சாப்பிட்டுட்டு, நாம வந்த வேலை என்ன? சாப்பிடுற வேலை. போய் சாப்பிட்டுட்டு, ஆனா சாப்பாட பார்த்ததும் நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. சாரி. வீடியோ அதெல்லாம் சாப்பிட்டு நாங்க வந்து எல்லாம் அந்த பாப்பாக்கு பாசியெல்லாம் பாத்துட்டு இருந்தோம். ஒரு பாசி வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 40 சொல்றாங்க. ஐயையோ! வேணாண்டா சாமி அப்படின்ட்டு, நிகழுக்கு ஒரு உறிஞ்சி டம்ளர் மட்டும் வாங்கிட்டு, நாங்க வந்து கண்ணாடி வளையல் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனா எங்களுக்கு கண்ணாடி வளையல்னா ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் எனக்கு பிடிக்கும். இவங்க 2 பேத்தையும் ரொம்ப கம்பல் பண்ணி நான் போட வச்சேன். ஓவரா சீன் போட்டாங்க. நான் போட மாட்டேன்னு போட வச்சு ஒரு வழியா போட வச்சு கூட்டிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, போனதும் இந்த வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு ஜூஸ் குடிப்போம்னு பார்த்தா, இல்ல எனக்கு டீ தான் வேணும் அப்படின்ட்டேன். மாடெல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. பார்க்கவே வந்து கண்ணே பத்தல அந்த மாதிரி இருந்துச்சு. மாட்டுக்கு ரொம்ப அலங்காரமும் நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லா மாடும் வந்து பார்த்தீங்கன்னா, பறவையெல்லாம் முடிஞ்சு சாமி கும்பிட்டு அவங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு வந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ஃபுல்லா மாடுங்க. இதெல்லாம் நாங்க வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் எங்கேயாச்சும் மாலை வச்சாங்கன்னா முன்னாடியே போகணும் அப்படின்னு நாங்க வந்து முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் நாங்க போகும்போது இந்த மாதிரி ஒரே மாதிரியே டான்ஸ் ஆனாங்க எல்லாரும். அதை பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. சூப்பராகவும் இருந்துச்சு. எவ்வளோ அழகா ஆடுறாங்க பாருங்களேன். இது மாதிரிலாம் என்னை ஆட சொன்னா எனக்குலாம் ஆடவே தெரியாது. இங்க பாரு குட்டி குட்டி பசங்களாம் ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்க கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் வரும்போது நிறைய மாடுங்களெல்லாம் கொண்டு போனாங்க. அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாம என்னன்னா, முட்டை வர மாதிரியே இருந்துச்சு. ஆனா அப்படிலாம் வரல. ஏன்னா அவங்க வந்து கயிறு போட்டு எல்லாம் பிடிச்சிருக்காங்க. அப்புறம் நாங்க போய் வந்து சாப்பிட்டப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடுலாம் செம்மையா இருந்துச்சு. சாப்பாடு, சாம்பார், பொரியல், ரசம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோர், இது மாதிரிலாம் நிறைய வச்சிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டு ரிட்டர்ன் நாங்க வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போற வழியிலயும் நிறைய மாடுங்களெல்லாம் அவங்க வீட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. நீங்க பாருங்களேன், இதுலயே நிறைய வந்து மாடெல்லாம் இருக்கும். போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தெரிஞ்ச பையன் ஒரு பையன் மாடு ஓட்டிட்டு போனான். அந்த பையனை நாங்க வந்து பார்த்தோம். எப்படின்டா அப்படின்னோம். ஒரு மாடு காலத்தை தூக்குச்சு பாருங்க. அந்த மாடு ஓட்டிட்டு போன பையன் எங்களை பார்த்து திட்ட ஆரம்பிச்சிட்டான். அக்கா பார்த்து போங்கக்கா அப்படின்னு. அப்போ நாங்கள் போகிற வழியிலையும் நிறைய டிராஃபிக் ஜாம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கடந்து நாங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோவோட எண்ணில் நாங்கள் அங்கே எடுத்த ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். மறக்காம பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்மளது இப்பதான் வளர்ந்து வரும் சேனல். மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, பாய், see you. Thanks for watching.